வந்து முதல்ல அட்வான்ஸ் 10,000 ரூபாய் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதானே? அட்வான்ஸ் 10,000 ரூபாய் வாங்கினதோட மட்டும் இல்லாம ஒரு மாசத்துக்குள்ள பதிவு செய்ய வைக்கணும். அதுல அடிப்போடு போட்டுக்கிறோம். ஒரு மாசத்துக்குள்ள பதிவு செய்ய வைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க கூட ஒரு சின்ன செய்தி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடியதுல ஒரு 1000 ரூபாய் நாங்க டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ்லயும் முடிச்சிருவோம், அது மாதிரி வந்து எக்ஸிகியூட்டிவ்லயும் முடிச்சிருவோம், இயக்குனருக்கு கிடைக்க வேண்டியதுலயும் முடிச்சிருப்போம். நாங்க அது வந்து பயமுறுத்துறதுக்காக இல்ல, அது தேடி போகணும் சார், தேடி போகணும். நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு கவிஞன் சொன்னேன், என்ன சொன்ன தெரியுமா? ஓடிக்கொண்டிருக்கிற நதியிலே பாசி படிவதில்லைன்னு, பயணப்பட்டு கொண்டிருப்பவன் நெஞ்சிலே கவலை படிவதில்லை அப்படின்னா. அதனால தொடர்ந்து ஓடுங்க, பயணிக்கணும், பயணிச்சுட்டே இருக்கணும். அருமையான திட்டம் சார். நான் அப்படியே முழுமையா உட்கார்ந்து கவனிச்சு பார்த்தேன். உண்மையிலே சொல்றேன், நம்பிக்கையோட வாங்க. இதுல வந்து உட்கார்ந்துக்கிட்டு இது நம்மளால முடியுமா அப்படின்னு யாருக்காவது மனசுல கேள்வி ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. வந்திருக்க எல்லாராலையும் முடியும், எல்லாராலையும் முடியும். முடியுமா? அந்த அம்மா அப்படியே நான் பார்த்தேன், ஆரோக்கியசாமி ஐயா பேசும்போது அவ்வளவே அப்படியே தலையாட்டிட்டே இருந்தாங்க. நிச்சயம் முடியும். நீங்க அத்தனை பேர் சேர்ந்து ஒரு கைதட்டு உங்களுக்கு வல்லநாத சுவாமி முதல்ல 9 வயசுல 9 வயசுல அவர் வந்து வாத்தியார், தமிழ் வாத்தியார் பாடம் நடத்துறாரு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. எல்லாம் சொல்றாங்க, ராமலிங்கம் மட்டும் இப்படியே இருந்தார். எல்லாம் சொல்றாங்க, நீ மட்டும் ஏன் அப்படியே பேசாம இருக்க? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நீங்க நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வேண்டும் வேண்டும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்படின்னாங்க. அப்ப நீ என்ன பல குசு குடிச்சானவா பேசுற, நீ வேணா சொல்லு அப்படின்னா. உடனே அப்பவே 9 வயசுல பாடினார் ராமலிங்கம். ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், மதி வேண்டும், நிதி வேண்டும் என்று 9 வயதிலே நேர்முகமாக சிந்தித்த காரணத்தினால் மிகப்பெரிய தமிழறிஞராகவும் மிகப்பெரிய கவிஞராகவும் போற்றப்படுகிற அளவிற்கு வளர்ந்தார் என்று சொன்னால் எதையும் நம்மளால முடியும் நினைச்சு பாருங்க. எதையுமே முடியும் நினைச்சு பாருங்க இளைஞர்கள் தான். அதனாலதான் பாரதி சொன்னேன், இளைஞர்களை பார்த்து சொன்னேன். எனக்கு இன்னொரு இந்த விஓ, நீங்க தான் ஓய்வு பெற்ற விஓ, அவருக்கு உண்மையில இன்னொரு தடவை கைதட்டு போடுங்க. அவங்கதான் ஓய்வூதியம் வருதுல, என்ன பெருசா சாதிக்க போறோம் அப்படின்னு இல்லாம கடைசி வரை போராட வேண்டும். வைரமுத்து சொன்னாரு, சுற்றும் வரை பூமி, சுழலும் வரை பூமி, சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்புன்னு சொன்னார். அதனால ஓடிக்கிட்டே இருக்கணும், சுத்திக்கிட்டே இருக்கணும் சார். நம்மளால முடியாது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனா கவியரசு கண்ணதாசன் எழுதினாரு, ஓட்டுபவர் போற்றட்டும், உறுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றமிகு கொள்கைதனை எடுத்துரைப்பேன், எவர் வரினும் நெல்லேன் அஞ்சேன்னு சொன்னார். பாத்தீங்களா? இன்னைக்கு ஆரோக்கியசாமி ஐயா தான் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய அவரோடு சேர்ந்து நல்ல ஒரு செய்தியை சொன்னாரு. அவரை உண்மையில மனப்பூர்வமா நம்ம பாராட்டணும். அவர் மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பாதுகாப்பு சொன்னார், தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு இவையுண்டு தான் உண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டவன் அப்படின்னு. அவர் எப்படிப்பட்ட உள்ளம் தெரியுமா? தானும் உயர்ந்து தன்னை சார்ந்தவர்களும் உயர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிற பேராற்றல் இருக்கிறதே, தம்மின் தம்மக்கள் மேன்மக்கள் வள்ளுவர் சொல்றாங்க பாருங்க. அது மாதிரி வந்து யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று நினைக்கிற பேராற்றலுக்காக அவர் இது மாதிரி உலகத்துல எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது அமைப்பு ரீதியா செயல்படுறாங்க. நீங்க 1008 கேள்வி கேட்கலாம். ஒன்னு கேட்டார் பாத்தீங்களா, இந்த கடைசியில இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் வந்து இன்னொரு 10 பேரை கூட்டிட்டு வந்தா அந்த வருமானம் யாருக்கு போகணும்னு கேட்டீங்க. நல்லா கேட்டீங்க. அவங்க கூட்டியாந்து சேர்க்கறதுக்கு 4வது ஒரு கட்டமைப்பு இங்க கிடையாது. 3 கட்டமைப்பு தான். வர்றவங்க வந்து நிலம் வாங்குற ஆளா தான் அவர் கூட்டியாரு. அதனால வந்து அவருக்கு 1500 போயிடும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 600 குழப்பமும் இல்லை. உண்மையிலே நினைச்சு பாருங்க, ஒரு அற்புதமான திட்டம் சார் இது. அற்புதமான திட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் பாடுவார், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக. இப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? பரமக்குடியில் இருக்கக்கூடிய பக்கத்து பிளாட் பூரா எனக்காக 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 நமக்காக அவர் இருக்கிறார். தெய்வ சிகாமணி அவர் உண்மையில பாருங்க, பேர் வச்சிருக்கிறார் பாருங்க. கிருஷ்ணா நகர் தெய்வம் சார்ந்து வைத்திருக்கிறார். வாகை நகர்னு வச்சிருக்கிறார். அதை வாங்குறவர்களுக்கு மட்டும் வெற்றி கிடையாது, வாங்குறதுக்கு நீங்க தூண்டுகிறீர்கள் பாத்தீங்களா, உங்களுக்கு வெற்றி. அதுல இருக்கு பேர் வைக்கணும் சார், பேர் வைக்கணும்.
இவர் உண்மையிலே ஆரோக்கியசாமி ஐயா பாக்குறேன், ஆரோக்கியமா இருக்கிறாரு. சில பேர் பேர் பொருத்தம் இல்லாம வாழ்வாங்க. ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சு லொக்கு 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 லொக்குனே இருமிட்டு கிடப்பாங்க. வெள்ளச்சாமின்னு பேர் வச்சுட்டு கண்ணகரையேன்னு இருப்பாங்க. கருப்புசாமின்னு பேர் வச்சுட்டு பச்சைவெள்ளோடே இருப்பாங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் பேரை காப்பாத்திட்டேன். எங்க ஊர்ல ஒருத்தன் பேரை காப்பாத்திட்டேன். அப்ப அடைக்கல சாமின்னு பிள்ளைக்கு பேர் வச்சாரு. இருக்கிற லோன் பூரா வாங்கினேன். வீட்டு லோனு எல்லா லோன் மேனேஜர் கேட்டார் ஐசிஐசிஐல, வீட்டு லோன் கட்டிட்டியா? அடைக்கல சாமி. ஆட்டுக்கு ஒரு லோன் வாங்கினேன், அடைக்கல சாமி. ஆட்டு லோனையாவது அடைச்சிட்டியா இல்லையா? அடைக்கல சாமி. ஆமா அது மாதிரி. ஆனா உண்மையில நினைச்சு பாக்குறேன், இந்த பேரை கூட பாசிட்டிவா வச்சிருக்காங்க. கிருஷ்ணா நகர், வாகை நகர், புது நகர், இது மாதிரி இன்னும் எத்தனை எத்தனை நகரையோ அவரால் உருவாக்க முடியும். அவர் சிகாமணி சார் நினைச்சாருன்னா தொடர்ந்து அதுக்கு என்ன ஒண்ணு தெரியுமா, புதுசா 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 அவர் உருவாக்கணும்னு சொன்னா நீங்க சீக்கிரமே அந்த இருக்கிற பிளாட்டை பூரா காலி பண்ணி எல்லாருக்கும் அள்ளி விட்டு பிளாட் போடணும். சீக்கிரம் முடிங்க. பெரியவர் விட்டா எந்திரிச்சு போற வர்றோம் 4 பேரை நான் இப்பவே கூட்டிட்டு வரேன். அந்த எழுச்சியும் அந்த உற்சாகமும் அந்த ஏற்றமும் மனசுக்குள்ள இருக்கணும். மனசுக்குள்ள ஒருத்தன் நம்மளால முடியும். அதுதான் புரட்சி தலைவர் விதைச்சார். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. இங்க தலையாட்டிட்டு வெளியே போனவன மறந்துடக்கூடாது. எனக்கெல்லாம் பட்டிமன்றங்கள்ல சில பேர் தலையாட்டுற மாதிரியே ஏமாத்தி விடுவாங்க. நீங்க இப்ப தலையாட்டுறீங்கன்னா நான் அப்படி தலையாட்டுறது கிடையாது. உண்மையில எல்லாருமே முடியுங்கிறது மாதிரி தலையாட்டுறீங்க. சில பேர் எனக்கு ஏமாந்தேன். ஒரு பட்டிமன்றத்தில் கொடுத்தேன், சிவாஜி கணேசன் பாட்டு பாடினேன். அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அப்படின்னு முன்னாடி ரசிக்கிறேன் அப்படின்னா, சிவாஜி பாட்டு எப்படி ரசிக்கிறான்ட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டு ஒன்று பாடுவோம்னு, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜானே அதுவும் கேட்டேன். ஒரு விஜய் பாட்டு ஒன்று பாடும், சிங்கனமண்ணி சிங்கனமண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆணின்னு குதிக்கிறேன். எப்படி ரஷ்யனுக்கு முன்னால பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அஜித் பாட்டு ஒன்று பாடுவோம், சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் அப்படின்னு எந்திரிச்சேன். பேசுனா இப்படி ரசிகண்டதாயா பேசணும் அப்படின்ட்டு பழைய பாட்டு ஒண்ணு பாடுவோம்ட்டு, செந்தமிழ் தேன் மொழியால் நிலா பெண்ண சிரிக்கும் மலர் கொடியால் தலையை ஓவர் ஆட்டிட்டேன். இப்படி ரசிகனுக்கு முன்னால பேசிட்டு இருக்குமே, ஒரு புரியாத பாட்டை ஒண்ணு பாடுவோம்ட்டு, லட்சாவதிய என அது பெறதியே அது ஆடுறேன். நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு நேர ரசிகன்ட்ட பாராட்டு வாங்க போறேன். ஒரு புளிய மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு அவனா தலையாடி பக்கத்துல ஒருத்தன் இருந்தேன், ஏன் இப்ப அவனா தலையாட்டி கைதட்டி இருக்கான்னு அவன் சொன்ன, அவன் பிறந்ததுல இருந்து அவன் ஒரு கேனப்பைய விளையாடுறான்னு, நீ ஒரு கிறுக்கு பைய 15 பாட்டு பாடிட்டு இருக்கான். ஒன்னே காட்டுக்கு கேனப்பைய இந்த உலகத்திலே தேடி என்னையே சொல்றேன். அது மாதிரி இல்ல, நீங்க பாருங்க, உங்கள்ட்ட எல்லாத்தையுமே பிரகாசம் இருக்கு சார். ஒளிபடைத்த கண்ணினாய் வாவாவா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வாவாவா, கழிபடைத்த மொழியினாய் வாவாவா, கடுமை கொண்ட தோழினாய் வாவாவான. ஏன் பாரதி சொன்னா தெரியுமா, ஒரு எண்ணத்திலே எழுச்சியும் ஏற்றம் யார்கிட்ட இருக்கோ அவன் நிச்சயம் சாதிப்பான். அது நிச்சயமாக ஜிஎஸ் இந்த லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் வந்திருக்கு, உங்களால் நிச்சயம் முடியும். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைமை நல்லா இருந்துச்சுன்னா கீழே இயங்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்கும். அவரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னார் ஆரோக்கியசாமி. இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. ஏற்கனவே 2000 பேரை வச்சு அவர் செயல்படுத்தினவர். அதுக்கு பின்னாலேயும் தன்னை சார்ந்தவர்கள் 200 பேரோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறார். பாத்தீங்களா, அது யாருக்குமே வராது சார். எனக்கு வராது சத்தியமா. உங்களுக்கு வருமா என்ன தெரியல, எனக்கு வராது. ஆனால் அந்த எண்ணம் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால், எண்ணம் யாரிடத்திலே வலிமையாக இதமாக ஒரு மிதமாக விஞ்சி இருக்கிறதோ அவரை சார்ந்திருப்பவர்களும் நன்றாக இருப்பார்கள். இறைவன் பேரருளால் என்பது யாராலும் மறுக்க முடியாது. அன்பா கேட்கிறேன் உங்கள்ட்ட, நீங்க என்ன ஒண்ணு தெரியுமா, ஒண்ணும் பெருசா ஒண்ணும் சாதிக்க வேண்டியது இல்லை. நல்லா பேச தெரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்கன்னா உங்களை காட்டுல அவங்க திறம்பட பேசணும். ஏன்னா 1008 கேள்வி கேட்பாங்க. அதுக்கு சொல்லணும். நம்ம இப்ப புதுநகர் ஆரம்பிக்கிறாரு சிகாமணி சார், அது மாதிரி வாகை நகர் இருக்கு, அதனுடைய சிறப்பம்சம் என்ன, பக்கத்துல என்ன அப்படிங்கறத சொல்ற விதத்துல சொல்லணும். அதுதான் வள்ளுவர் சொன்னார், சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. ஒரு கவர்ச்சியா பேசக்கூடிய ஆற்றல் வேணும். கவர்ச்சியா பேசக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பேராற்றல் இருந்தா தான். இன்னொன்னு இதுல சம்பாதிக்க போறீங்க பாத்தீங்களா,
ரொம்ப மனசுக்கு அப்படியே இதமாயிரும். சம்பாத்தியம் இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. இப்ப இந்த சம்பாத்தியம் வரணும்னா நம்ம அத்தனை பேர்ட்ட என்ன வேணும்? சாமர்த்தியம் வேணும். இந்த சாமர்த்தியம்ங்கிறது என்ன சாமர்த்தியம்? நமக்கு கீழே சேர்க்கிறோம் பாத்தீங்களா, 10, 15, 20 ஓடி அந்த உலகம் மதிக்கும். பட்டின மனைவி அதுக்காகவே நம்ம உழைச்சான்னு சார். நீங்க அன்னைக்கு பாக்குறேன் கை நிறைய சம்பளம் வாங்குறவங்களுக்கே நீ மரியாதை இல்லை. அதனால தொடர்ந்து அன்னைக்கு மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன் 4-5 பொம்பளை ஒன்னா சேர்ந்து புருஷனை திரிக்கிட்டு இருக்கு. வாத்தியார் கொண்டாடி சொல்லுது, வாத்தியார கட்டிக்கிட்டு தப்பா போச்சுக்கா. எப்ப பார்த்தாலும் சாம்பார்ல உப்பு இல்லைன்னா கூட பெஞ்ச் மேல ஏறுன்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற கண்டக்டர் கொண்டாடி சொல்லிச்சான், அதனால பரவாயில்லக்கா, எங்க வீட்டுக்காரர் எப்போ உள்ள வந்தாலும் வாசப்படி நடிக்காத, உள்ளவோ வாசப்படி நடிக்காத. இது ரெண்டும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற அரசியல்வாதி கொண்டாடிட்ட கேட்டிருக்கு, உங்க வீட்டுக்காரர் எப்படி காணும்? அதை ஏக்கா கேட்கறிய? ராத்திரி 12 மணிக்கு வருவாரு, வந்துட்டு கட்ட குரல்ல என் அன்பு மகன் பால் குடித்தானா, என் ஆசை மகன் சாப்பிட்டானா, என் மாமியார் தூக்கி விட்டாரா, இவர்கள் இயக்குனர் தெரியாது. ஒரு சால்வை எடுத்து போத்துனா தாக்கா தூங்குற. இது மூணும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற உங்க வீட்டுக்காரர் எப்படி கால் அத்தி இத்திலாம் வச்சிருப்பாங்க. ஆமா, அத்தி இத்திலாம் வச்சுக்கிட்டு அடிக்கதான் வருவாரு. ஒரு 100 ரூபா தான் வாங்கிட்டாங்க. 4-5 இருந்து பக்கத்துல இருக்கிற டிரைவர் மனைவிட்ட கேட்டிருக்க, உங்க வீட்டுக்காரர் எப்படி காணும்? அடி போங்கடி என்கிட்ட ஆளுக்கு ஆள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க வீட்டுக்காரர் ராத்திரி 12-1 மணிக்கு என் முடியை பிடிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் ரைட்னு கியர் போட்டே போடுறாங்க. 5 இருந்து பக்கத்துல இருக்கிற ஃபயர் சர்வீஸ்கார அக்காட்ட கேட்டிருக்க, உங்க வீட்டுக்காரர் எப்படி காணும்? ஆமாக்கா போக்க, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள வரும்போதே அடுப்ப பத்த வைக்க வர மாட்டேங்கிறார், தண்ணி ஊற்றி இந்த 6 இருந்து பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்கல் செட்டுக்கார அக்காட்ட கேட்டிருக்க, உங்க வீட்டுக்காரர் எப்படி காணும்? எங்க வீட்டுக்காரர் திடீர்னு ராத்திரி 12 மணி 2 மணிக்கு கூட கட்டில கீழே படுத்துக்கிட்டு நட்ட காணு ஸ்பேனர் காணு எங்க இது எங்கன்னு ஒண்ணு கொலை ஏற்கிறாங்க. சம்பாத்தியம் இருக்கிற பொழுதே மதிக்குது இல்ல. இந்த பாருங்க, எந்த லைன்ல இருக்கீங்க? டைரக்டரா டிஓ டெவலப்மெண்ட் ஆபீசர். இதுக்காகவே என்ன பண்றீங்க? போன போக்குல ஓடி போய் ஒரு 15 பேரை பிடிச்சு போறீங்க. புடிச்சு அப்படியே அதுவும் ரொம்ப நமக்கு உத்வேகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்களை புடிச்சிக்கணும் வச்சுக்கீங்களேன், அது வாடகை தன்னால வரும், குடும்பம் நல்லா இருக்கும். புள்ள அப்பதான் சார் மதிப்பேன். கை நிறைய காசு இருந்தா தான் புள்ள மதிக்கும். நீங்க ஒரு பையன் என்ன இருக்கேன், அப்பாட்டா அப்பாப்பா நான் காந்தி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறப்பான்னு இருக்கேன். எப்படி அம்மா காந்தி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன்? நீ அப்பா காந்திக்கு 12 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கப்பா. 12 வயசுல கல்யாணம் பண்ணி வையுங்கிறேன். நீங்க எல்லாத்துக்குமே நீங்க பணம் ஆகி போச்சு. பொருள் வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். காசே தான் கடவுளப்பா. காசு இருக்கணும், சம்பாதிச்சுட்டே இருக்கணும் சார். இதுல இருங்க, இந்த சிகாமணி சாரோட இருந்தீங்கன்னா தொடர்ந்து அது வாட்டுக்கு வர்றது தெரியாம வந்துகிட்டு இருக்கும். அவ்வளவு திட்டங்களை பத்தி நான் ஆரோக்கியசாமி ஐயா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நான் அதுல போல சிகாமணி ஐயாம சொல்லிட்டாரு. அவ்வளவு ஸ்கீம் இருக்கு. 1 லட்சம் வந்து உங்க உழைப்பை பொறுத்துட்டேன். 1 மாசத்துல 1 லட்சம் பெறுவதா, 15 நாள்ல 1 லட்சம் கிடைக்கிறதா, இல்ல 1 வாரத்துல 1 லட்சம் ஆகிறது உங்களுடைய தனிப்பட்ட உழைப்பை பொறுத்து இருக்கிறது. உங்களுடைய அல்லது 1 வாரத்திலே கூட 1 லட்சம் சம்பாதிப்பதற்கு இந்த ஜிஎஸ் ப்ரோமோட்டர்ஸ் மிகப்பெரிய உந்துதலாக உங்களுக்கு முடியாது கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது வேணும். ஒரு கம்மாயில வந்து கரை எதுக்கு கட்டுறோம் தெரியுமா? தண்ணி உடைச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. அதனாலதான் மட வழியா தண்ணியை கொண்டு போறோம். ஒரு கிளாஸ் ரூம் நாங்க எதுக்கு காலேஜ்ல வந்து 10 மணிக்கு வரணும்டா 4 மணிக்கு போடணுங்கிறேன். அப்பதான் ஒரு கட்டுக்கோப்புள்ள வரும். இப்ப நீங்க வந்து 30 நாளைக்கு முடிச்சு கொடுத்தாதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, அவர்கள் நெருக்கடியை கொடுத்தாதான் நீங்க ஒழுங்கா செயல்படுவீங்க. உண்மைதானே? 30 நாளைக்கு கூட அவங்களை விரட்டி பிடிச்சி அதை பதியலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு? அதனால வந்து அதுல ரொம்ப இருக்கணும். கட்டுப்பாடு இருக்கும் போதே எங்க பயில என்ன பண்றாங்க? ஒரு நாள் மேத்ஸ் பீரியடுக்கு காலேஜ் போயிருந்தேன். நான் தமிழ் வாத்தியார் தான். மேத்ஸ் பீரியட் போயிட்டு வாங்க நிறைய அப்படின்னு சொல்லுவாரு. மேத்ஸ் பீரியட்ல போய் நம்ம என்ன வரோம்னு வீடு இல்லாம இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற அளவுக்கு நம்ம தான் ஒரு செய்தியை சொல்றேன். உங்களால முடியாது இல்ல. விலங்குக்கு வந்து 4 கால் இருக்கு, வண்டுகளுக்கு 6 கால் இருக்கு, சிலந்தி பூச்சிக்கு 8 கால் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு 2 கால் தான் இருக்கு. அந்த 2 கால் இருக்கிற மனிதன் தான் இந்த உலகத்தை ஆளுகிறானே ஒழிய, ரயில் பூச்சிக்கு ஆயிரக்கணக்கான கால் இருக்கு.
ஆனா அதெல்லாம் உலகத்தை ஆள முடியல. ரெண்டே கால் இருக்கிற மனிதன் தான் உலகத்தை ஆள முடிகிறது என்று சொன்னால் மனிதனிடம் தன்னம்பிக்கை மிகுந்திருக்கிறது. இங்க வந்து சொன்னோனையே ஒரு 60-70 பேர் வந்திருக்கீங்கன்னு சொன்னா தன்னம்பிக்கையாளர்கள் தான் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பது இந்த நிறுவனம் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு வெகுமதியாக நான் இன்றைக்கு கருதுகிறேன். உங்களால் முடியும். மனசுக்குள்ள யார் யார இப்ப அவங்க நான் பேசிக்கிட்டு இருக்கையில அவங்களுடைய சிந்தனை வந்து அப்படியே நிழலா ஓடிக்கிட்டு இருக்கு. நாளை காலையில யார் யாரையெல்லாம் போய் பார்க்கலாம், நமக்கு கீழே வந்து ஒரு 10 பேரை யாரை சேர்க்கலாம், யாரு தெளிவான ஆட்கள்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு சார் இல்லையா? அந்த சிந்தனை வந்துட்டாவே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். உண்மையிலே சொல்றேன், அது போய்கிட்டு இருக்கையில பாதியில நிப்பாட்டி விடக்கூடாது. இப்ப சேர்த்து விடுறீங்க, 12 பேர் சேர்த்து விடுறீங்க, அதோட நம்ம வேலை முடிஞ்சு வச்சு ஆரோக்கியசாமி ஐயா உங்களுக்கு ஒரு பேச்சு காட்ட சொன்னாங்க, அதோட உங்க வேலை முடியல. அதோட முடியல. அந்த 12 பேரும் வந்து ஏதாவது வந்து பிளாட் வாங்குற மாதிரி ஆட்களை தேடுகிறார்களா, ஓடுகிறார்களா அப்படின்னு நீங்க அடிக்கடி கண்காணிக்கணும். அவங்களுக்கு போன் பண்ணணும். என்னாச்சு, 12 பேரும் உங்களுக்கு கீழே இருக்காங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், ராமசாமி, சோமசாமி, கண்ணன், கந்தன், குப்பன் இப்படிலாம் சேர்த்து விடுவீங்க. குப்பை மச்சான் என்ன ஏதாவது சேர்த்து விட்டீங்களே, ஏதாவது பிடிச்சி வந்தீங்கன்னு கேட்கணும். கேட்டா தான் அது நடைமுறைக்கு வருமே ஒழிய அத்தோடு போயிட்டோம்னா அது தேங்கி போயிடும். தேங்கி போச்சுன்னா அதுல பாசி பிடிச்சு போயிடும். அதனால புதுப்பித்துக் கொண்டே நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கருத கடமைப்பட்டிருக்கேன். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எத்தனையோ வழி இருக்கு சார். அருமையான வழி தெரியுதா? நம்ம பேர் என்ன? நாகராஜன். அருமையான பேர், அருமையான பேர். ராஜன் அப்படின்னாவே தலைமை. இன்னைக்கே நீங்க வந்து 12 பேருக்கு தலைமை ஆயிருக்கீங்க. 12 பேர் 20 பேர் சொல்லிருக்கீங்க. 4 நாள்ல கொண்டாந்து சேர்த்தே ஆகணும். இன்னொன்னு, ஒரு நட்பு வட்டம் கிடைக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு அருமையான தலைமை இடத்திலே சிகாமணி அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய நட்பு வட்டத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். நினைச்சு பாருமா, அத்தனை பேர் நம்ம சேருவோம் நினைச்சுமா, அதுக்காக அவருக்கு ஒரு கைதட்டு ஆரோக்கியம். அத்தனை பேரையும் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாருங்க. பணத்துக்கு பணம் கிடைக்குது, அதோட நட்புக்கு நட்பு. ஆரோக்கியசாமி ஐயா கிடைச்சிருக்கிறாரு, சிகாமணி ஐயா கிடைச்சிருக்கிறாரு. இந்த ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீக வல்லுநர் போல அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதத்தை சேர்க்கிறப்பெல்லாம் வந்து நான் சேர்த்துருவார் போல. கோயில் குழம்பு போய் சேர்த்து போடணும், அவ்வளவுதான். அப்படியா? இது ஒரு இணைப்பை தருது பார்த்தீங்களா? ஒரு இணைப்பை, பிணைப்பை, ஒரு நட்பு வட்டத்தை, ஒரு உறவுகளை இது கொடுக்கிறது. அதுக்கும் நம்ம வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம இது பண்ணணும். அடுத்து வந்து வாழ்றதுக்கு அதான் கண்ணாசன் சொன்னார், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்திவா. ஒரு வார்த்தை அருமையா சொன்னார் ஆரோக்கியசாமி ஐயா. நமக்கு கீழே இருக்கிறவங்க ஆசை, ஆர்வப்படுகிற ஆளை நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த தொழில் பற்றி இதுல ஓடி உழைக்கக்கூடிய ஆர்வம் இருக்கிற ஆளை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப நுட்பமானது. இப்ப இயக்குநர்களினுடைய பங்கை காட்டிலும், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸினுடைய பங்கை காட்டிலும் அடுத்து நீங்க சேர்க்க போறீங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப முக்கியமானது. அந்த எக்ஸிகியூட்டிவ் சேர்க்கறீங்க பாத்தீங்களா, அதுதான் தகுதியான ஆளா நீங்க சேர்த்து விடணும். அந்த தகுதியான ஆளை நமக்கு கீழே ஒரு 12 பேரை சேர்த்தாதான் அவங்க வாட்டுக்கு பிளாட்டை வித்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு வாட்டுக்கு பணம் ஏறிக்கிட்டே இருக்கும். நான் அதான் முன்னாலே சொன்னேன், சும்மா ஆசைக்கு ஒரு 12 பேரை சேர்த்து கொண்டாந்து சிகாமணி சார்ட்ட கொடுத்துருவான் அப்படின்னு கொடுத்துட்டு இது பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது சரியா வராது. இயக்குனருக்கு கீழே இருக்கிற ஆளு செயல்படணும், அவருக்கு கீழே இருக்கிறது ஆளு செயல்படணும். இது ஒரு உணவு சங்கிலி மாதிரி அப்படியே சரட்டுன்னு அப்படி போய் வந்துகிட்டு இருந்தா தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதனை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொன்னார்கள். இந்த இதுல இருக்கிறீங்க பாத்தீங்களா, 50 பேரும் நினைத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்த முடியும். இந்த ஜிஎஸ் ப்ரோமோட்டர்ஸை பார்த்து சொல்கிறேன், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படின்னாரு பாரதி. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு வழிகாட்டுவதற்கு அருமை தலைவர் தானே, உங்களுக்கு எல்லாருமே தலைவர், அருமை தலைவர் சிகாமணி அவர்களை தெய்வமே பார்த்து உங்களிடத்தில் அடையாளப்படுத்தி இருக்கிறது. அவருக்கு ஒரு பக்கபலமான ஆரோக்கியசாமி நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்வார்கள் என்பது நான் கொஞ்ச நேரத்தில் பார்த்த உண்மை. அவரை பார்த்து நான் சொல்றேன், ஆணையிடுங்கள் ஆட்காட்டி விரலை சுட்டி, அத்தனையும் ஓர் நொடிக்குள் இவர்கள் முடித்து வெல்வார்கள். வீணை எடுங்கள் தமிழ் தாயின் இசையை மீட்க, விதி கூட உங்களிடம் தோற்று போகும். மோனை எடுங்கள் தமிழகத்தில் எதுகை சேர்த்து முத்தமிழில் இவர்கள் எல்லாம் பாட்டு செய்து
வைத்து வெற்றி காண்பார்கள் என்பது மட்டும் மறுக்க முடியாத எழுதி வைக்க முடியும், நிச்சயமா முடியும் சார். அதனால பார்த்து சொல்லணும், இளைஞர்களா கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்க, கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா செயல்படுறது. அடுத்து வந்து பார்ட் டைமா இருக்கிறவங்களையும் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. முழுமையா இதை செஞ்சாலும் ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில், அவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. பார்ட் டைமா செஞ்சாலும் ஒரு கெயின் தானே. அதனால வந்து நல்ல அண்ணன் செயல்படுங்க நாகராஜன் சார், பார்த்தாவே ஒரு உற்சாகமா இருக்கீங்க. இன்னைக்கு இளைஞர்கள் தான் சரியில்லை. ஒரு இடத்துல சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல எழுதி வச்சிருந்தாங்க, இங்க சைக்கிளை நிறுத்தாதேன்னு எழுதி வச்சிருந்தாங்க. 4 பேருக்கு படுக்க வச்சு போயிட்டாங்க. நிறுத்தத்தானே கூடாது, நாங்க படுக்க வைப்போம்ல. அதனால வாழ்ந்து புண்ணியம் இல்லை, என்னத்தை சாக்கி போறேன். எங்க புல் தரையில் நடக்காதுன்னு எழுதி வச்சிருந்தாங்க. 4 பேருக்கு குடும்பமா ஓடிட்டு வந்துட்டாங்க. நடக்கத்தானே கூடாது, நாங்க ஓடுவோம்ல. இங்க சுவர்ச்சியில் எழுதாதுன்னு எழுதி வச்சிருந்தாங்க. சாக் பீஸ் எடுத்து எழுதி போட்டாங்க, சரிங்கண்ணே எழுத மாட்டோம்னே எழுதி போட்டாங்க. என்ன பண்ண முடியும் நினைச்சு பாருங்க. பெண்களுக்கு ஒரு கைது மறுபடியும் நேரத்துல திங்கட்கிழமை சாயந்தரம் வம்சம் பார்க்காம பெரிய விஷயம் இல்ல. அப்ப வந்து வெற்றியை நோக்கி நீங்க பயணிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். வம்சம் பார்க்கல, அப்புறம் அந்த திருமுருகன் ஒரு சீரியல் இயக்கிட்டு அப்படியே வெற்றியோடி அடுத்து நான் சொல்றேன், ஐயா சொல்றாங்க அதெல்லாம் விட்டுட்டு வந்துருக்கீங்க. அதான் பெரிய என்ன சார் டிவி, இந்த சின்ன பிள்ளையும் கூட்டிட்டு அதுக்கும் ஒரு உத்வேகத்தை கூட்டிட்டு வந்துருக்கீங்க. எல்லாம் திருமால் பள்ளி கொண்ட மாதிரி அப்புறம் பேன் சீரியல் முன்னாடி படுத்துக்கிட்டு புருஷனுக்கு ஒரு வாய் சோறு கொடுத்து இல்லக்கா. அதுல ஒருத்தர் சொல்றாரு, அதை சொல்லுங்கண்ணே. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கட்டும், இதை பத்தி ஆரோக்கியசாமி ஐயா நிறைய பேசிட்டாரு, வந்துட்டாரு, 4 செய்தியை சொல்லிட்டு போவோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆம்பளைகளை பார்த்து ரொம்ப வேதனையா சொன்னேன், யாரும் தயவு செய்து யாரும் வீட்டுக்கு ராத்திரி 9 மணிக்கு போயிடாதீங்க. ஏன்னா அப்ப கோலங்கள்னு ஒரு சீரியல் ஓடிச்சுனேன், டைரக்டர் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, கோலங்கள்னு ஒரு சீரியல் ஓடிச்சு. அதுல அபின்னு ஒரு கேரக்டர் யார் நடிச்சது தெரியுமா? தேவயானி நடிச்சது. அது பூரா தெரிஞ்சிருக்கு பாருங்க, எல்லாருமே தெரிஞ்சிருக்கு. தேவயானி. நான் உள்ள போறேன், ஒரு வீட்டுக்குள்ள உள்ள நுழைகிறேன். அந்த டிவியில நான் போன நேரம் டிவியில அபி வீட்டுக்காரர் வந்துட்டேன். ஒரு அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கு, நான் போறேன், அபி வீட்டுக்காரன் வந்துட்டேன். பார்த்துக்கிட்டு இருந்த அம்மா சொல்லிச்சு, வந்துட்டேன் பாரு சனியா அப்படின்னு. ஆமா சீரியலை பார்த்துட்டு வந்துட்டான் பாரு சனியம்மா என்னையும் சொல்லுதா அபி வீட்டுக்காரர் சொல்லுவாரு. அப்படிலாம் இல்லாம நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா. வெற்றி உங்க கையில், வெற்றி நிச்சயமா ஒரு நிச்சயம். நீங்க பொம்பளை தான் சீரியல் பார்த்து அழுகுன்னு நினைக்காதீங்க. அப்படியே அழுகாயா அவன் வீட்டுக்கு போறேன், என் ஃப்ரெண்டு சீரியல் பார்த்து அழுகுறேன். நான் முதுகுல ஒரே அடி அடிச்சேன், மூச்சு முகப்பட்டாலும் இருக்கு. என்ன கல்யாண கேத்துல பார்த்து விட்டு அழுகுறான்னா வீட்டுல எவ்வளவு ஆனா மொத்த பொண்டாட்டி மாதிரி இல்ல என் மனைவி. எல்லா வேலையுமே அவதான் அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லா வேலையும் அவதான் பாப்பா. எப்படி நான் பாத்திரம் தேப்பேன், அவன் பாப்பா. அதனால வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொன்னா காசு. அதனாலதான் காணா பாலா கூட எழுதினேன், காசு பணம் துட்டு மணி மணி காசுதான். அதனாலதான் வாடி எழுதினாரு, காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா, கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே அப்படின்னு எழுதினாரு. காசு சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா வராது, வரணும். சில பேர் சோம்பேறி பாருங்க. ஒரு இளைஞன் என்ன பண்ண, ரோட்ல இருக்கக்கூடிய திண்ணையில உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பக்கமா ஒரு பெரியவர் போனாரு. 25 வயசுல சம்பாதிக்க வேண்டிய வயசுல வெளியே போய் வேலை வெட்டி பார்த்து சம்பாதிக்காம இப்படி காலை ஆட்டிக்கிட்டு